நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ஒருவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான சந்தேகங்களை நீர் அறிவீர். நீங்க தான் எங்களுக்கு பதில் தரணும் ஆண்டவரே. இருதயங்களில் உள்ள சந்தேகங்களை போக்கி தெளிவான விடையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். முதலாவது கேள்வி வாசிங்க சிஸ்டர். நீங்க வாசிக்கிறீங்களா? ரட்சிப்பிற்கும் மறுபிறப்பிற்கும் வித்தியாசம் என்ன? ரட்சிப்புங்கிறதுல சாதாரண ரட்சிப்புனா விடுதலை. நம்ம பாவத்திலிருந்தும் உலகத்தின் பிடியிலிருந்தும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை ஆகிறதான் ரட்சிப்புங்கிறோம். அதில் 3 படின்னு சொல்லுவாங்க. முதல் படிங்கிறது நம்முடைய கடந்த கால பாவத்திற்குரிய தண்டனையிலிருந்து ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு பெறும் பொழுது அவர் பாஸ்ட் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். எனவே அப்பொழுது நமக்கு அந்த தண்டனையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. ரெண்டாவது நாம் அதே மாம்சத்தில் இருக்கிறபடினால அதே விதமான சந்தர்ப்ப சூழ்நிலையில் கடந்து போகும்போது மீண்டும் பாவத்தில் நம்ம விழ முடியும். அப்போ தேவன் அந்த பாவத்தில் மறுபடியும் விழுந்துராதபடி காக்கப்படுகிறது ரட்சிப்பின் 2வது படி. அதை சாங்டிஃபிகேஷன் சொல்லுவோம். அது தொடர்கதையாக நம்ம வாழ்நாள் முழுந்து நடந்துக்கிறது. 3வது ரட்சிப்பினுடைய 3வது பகுதி என்னன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்ல, அவருடைய வருகையில் அவருக்கு ஒப்பா இருப்போம். அப்போ மீதியெல்லாம் குறைவுகளை நிறைவாக்கி ஆண்டவருடைய வருகையில் அவருக்கு ஒப்பா இருக்கிறது குளோரிஃபிகேஷன் அப்படின்னு மகிமை அடைதல்னு சொல்லுவோம். மறுபிறப்புன்னு என்ன அர்த்தம்? அந்த கேள்வியிலே என்னன்னா முதல்ல உயிர் இல்லை அல்லது இறந்து போயிட்டோம்னு அர்த்தம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ நம்ம பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான தொடர்புல இருந்து ஒரு துண்டிப்பு வருது. இப்போ மரணம்னா என்ன அப்படின்னாக்கோ நாம் உயிர் உடம்புலேருந்து பிரிகிறது தான் நம்ம மரணம்னு சொல்கிறோம். அப்போ உயிருக்கும் உடம்புக்கும் உள்ளதான அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. உணர்வை நம்ம இழந்து விடுகிறோம். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய மரணம்ங்கிறது தேவனுக்கு நமக்குள்ள உறவுல ஏற்படக்கூடிய துண்டிப்பு தான் மரணம். அப்போ நம்ம பாவம் செய்யும் பொழுது தேவனுக்கு நமக்கு உள்ளதான உறவு துண்டிக்கப்படுகிறது. ஆவியில நம்ம மறுத்தி போயிடுறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது மீண்டும் நம்ம அந்த பாவ உணர்வடைகிறோம். நம்ம மனசாட்சியில இது குற்றம் உண்டு குற்றம் இல்லை அப்படிங்கிற உணர்வை எல்லாம் நம்ம திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய ஆவியில மரித்து போயிருந்த உணர்விட்டு இருந்த, இப்போ மரணம்னா என்ன, சரீரத்தில் உணர்ச்சி இருக்காது, வளர்ச்சியும் இருக்காது. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியும் இல்லை, நம்ம பாவம் செஞ்சிட்டோங்கிற உணர்வும் இல்லை. அந்த நிலைமையில இருந்த நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்த உடனே மீண்டும் நமக்குள்ள அந்த பாவ உணர்வு வருது. நமக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சியும் வருது. இதைத்தான் நம்ம மறுபிறப்புங்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தேவனுக்கும் நமக்கும் இருந்ததான துண்டிக்கப்பட்ட உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறத நாம மறுபிறப்புங்கிறோம். பார்ன் எகைன், மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு. ஆவியில நம்ம பெறக்கூடியதான ஒரு மாற்றத்தை தான் மறுபிறப்புங்கிறோம். இந்த ரட்சிப்பிற்கு இதுதான் அடிப்படை. ரட்சிப்புங்கிறது 3 படி சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் அடிப்படையே பரிசுத்த ஆவியானோர் நமக்குள்ள வரும்போது தான் நாம் அந்த இது குற்றம் உண்டு இது குற்றம் இல்லை அப்படிங்கிற உணர்வடைந்து நாம் துக்கமடைந்து நம்ம மனம் திரும்புகிறோம். அப்போ மறுபிறப்புங்கிறது எப்படின்னு இதுதான். இது ரட்சிப்பினுடைய முதல் படி தான். அடுத்தது ஏசப்பா என்று கூப்பிடுவது சரியா? இப்போ சிறு பிள்ளைகள் ஏசப்பான்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாவம் இல்லை. ஆனால் இயேசுவா அப்பாவான்னு சொல்லலாம்னாக்க இயேசுவே அப்பான்னு யாரை சொல்லியிருக்காரு? பரலோகத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் உங்களுக்கு பிதா. மண்ணுலகில் ஒருவரையும் நீங்க பிதான்னு அழைக்கக்கூடாது, தந்தை என்று அழைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நித்திய பிதான்னு ஒரு வார்த்தை, எட்டர்னல் ஃபாதர் அப்படின்னு. அதனால இயேசு அப்பான்னு சொல்லலாமா? அது பாவமா நட்ட பாவம் கிடையாது. ஆனா இயேசுவே நம்ம பிதாவை தான் அப்பான்னு கூப்பிடணும்னு சொன்னதுனால சின்ன பிள்ளைகள் ஏசப்பான்னு சொல்லிட்டா பரவாயில்ல, பெரியவங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறது அது சரியில்லை. பாவமானு கேட்டால் பாவம் இல்லை. ஆனால் நலமானதை பற்றிக்கொள்ளும், பின்னானவையில மறந்து நம்ம. ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஏசப்பான்னு சொல்றாங்க, பெரியவங்களும் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. இயேசுவே அவரைத்தான் அப்பான்னு சொல்லியிருக்காரு. 3வது கேள்வி வாசிங்க. காதல் திருமணம் சரியா தவறா? காதல் திருமணம் சரியா தவறா? அதாவது இந்த காதலுக்கு இங்கிலீஷ்ல லவ்னு சொல்றாங்க. சினிமாவில் நம்ம பார்க்கக்கூடிய காதல் தான் எல்லாருடைய இதயத்தில் இருக்கும் லவ்னு. நம்ம வேதாந்தத்தின்படி பார்த்தோம்னா 4 வகையான லவ். அது நண்பர்களுக்கு ஏற்படக்கூடியதான அன்பு, கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடியதான அன்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடியதான அன்பு, தேவனுடைய பார்க்கக்கூடிய அதாவது தெய்வீக அன்பு. இப்போ காதல் அப்படின்னு நம்ம கொச்சையான வார்த்தைகள் எடுத்துட்டா, சினிமா காதல் எடுத்துக்கிட்டாலும் அது தப்பு.
தவறுன்னு சொல்லணும். ஏன்னா அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான் செப்புட பேரூர் நெசேரோல் போல அன்புமே நெஞ்சங்கள்னா கலந்துமே நான் படிச்சிருக்கேன். அதாவது பார்வையிலே ஒருவருக்கோர் ஈர்க்கப்பட்டு அது வந்து தட் இஸ் லவ் அவுட் ஆஃப் இன்ஃபாக்சுவேஷன். அதாவது பாடி இச்சையினால தூண்டப்பட்டு ஒருவரை ஒருவர் ஒட்டி கொள்ளக்கூடியதான ஒரு உடல் உறவு சம்பந்தப்பட்டதான ஒரு சேர்க்கை, ஒரு ஈர்ப்பு. அதை வந்து நம்ம காதல்னு சொல்றாங்க உலகத்துல சினிமால. அப்படிப்பட்டதான அடிப்படையில திருமணம் பண்ணிக்கொண்டா அது கொஞ்ச நாள்ல, ஏன்னா அதுவே இச்சை அடக்கம் தானே. பார்த்த உடனே ஒருத்தர் ஈர்க்கப்பட்டு ஒருத்தர் அட்டாச் ஆகிட்டாங்கன்னாலும் இச்சையை அடக்க முடியல, அதனால ஏற்படக்கூடிய விளைவு தான் அது. கொஞ்ச நாள் கழிச்ச பின்னாடி அதனுடைய விபரீதம் முடிவாக முடியும். அதனால இன்னொரு இது என்னன்னாக்கோ ஒருவருடைய குணாதிசயங்கள்னால ஈர்க்கப்பட்டு பாருங்க. ஒரு 2 தான் நான் சொல்றேன். ஒரு சகோதரன் ஒரு கேம்பஸ்ல உள்ள ஒரு கல்லூரியில் வளர்ந்தார். உண்மையாக நடந்த சம்பவம். அதே கேம்பஸ்ல இன்னொரு இதுல வந்து மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், அதுல ஒரு சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணாங்க நர்சிங் லேப்ல. அவங்க இவரோட சொல்லப்போன 1 வயசு 2 வயசு வயசுல மூத்தவங்க கூட. நான் 2 பேரும் ஒரே சர்ச்சுக்கு போனோம். ஆனால் ஒருத்தர் பார்த்ததில்ல, பேசுனதில்ல, வளர்ந்ததும் கிடையாது. ஆனால் இந்த சகோதரன் திருமணம் கன்சிடர் பண்ணும்போது அவங்களுடைய குணாதிசயங்களை பார்த்துருக்காரு. அங்கே வேலை செய்யறவங்க எல்லாரும் வந்து எல்லாம் ஃப்ரீயாக பேசலாம் இப்படின்னு இருக்கிறாங்க. இவங்க வந்து ரொம்ப அடக்க ஒடுக்கமா ஒரு அவங்க உடை உடுத்துறது பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு பணிவாக ஒரு நல்ல குணாதிசயத்தை பார்த்து அவருடைய மூமெண்ட்டை சொன்னாங்க. அதுதான் அந்த சகோதரி வந்து அவங்களுடைய பண்பு குணநலன்னு எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால எனக்கு வாழ்க்கை துணையா அவங்க நினைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பிரதர் வந்து அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு இது ஒரு வயசு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, ஆனாலும் ஒரு பரவாயில்லை, அவங்களும் ஓகேட்டாங்க. 2 பேரும் திருமணம் பண்ணி நல்லா தான் இருந்தாங்க. ஸோ இது காதலான்னு கேட்டா, இதுவும் காதல்னா இந்த காதல் திருமணம் தப்பு கிடையாது. அதேமாரி ஒரு இடத்துல ஒரு வாலிப சகோதரன் அதேமாரி அந்த திருமணம்னு வரும் பொழுது அவருடைய இருதயத்தில் ஒரு சகோதரின் வந்து தனக்கு பொருத்தமான துணையாக இருக்குன்னு நினச்சிருக்காங்க. அது அங்கே உள்ள மூப்பர்கிட்ட சொன்னாங்க. அவங்க அதே மாதிரிக்கு பேசி 2 பேரும் ஓகேன்னு திருமணம் பண்ணி வச்சாங்க. இது எப்படின்னா மனதளவில் நடக்கக்கூடியதான குணாதிசயத்தின் மேலே அல்லது அவங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தினால அவங்க வந்து ஒரு ஈர்க்கப்படக்கூடிய ஒரு ஆவிக்குரிய ஈர்ப்புன்னு சொல்லலாம். இதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. பட் இதை வந்து சாதாரணமாக நம்ம காதல்னு சொல்கிறதில்ல. சினிமாவில் இருக்கக்கூடியதான அந்த சரீர பிரகாரமான இச்சையினால் ஈர்க்கப்பட்டு அவங்க ஒரு இணைப்புக்குள்ளாகிறது தான் காதல் திருமணம் வராங்க. அப்படிப்பட்ட திருமணம் வந்து கண்டிப்பாக அது நன்மைக்கு எதுவும் முடியாது. அது கண்டிப்பாக தவிர்க்கிறது தான் நல்லது. உறவினர் வீட்டு விசேஷங்களா அல்லது சபை கூடுதலா எதை முக்கியப்படுத்துவது? அதாவது இதில் வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். விசேஷம் அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா சரி, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கன்னு பைபிள் எழுதிப்பட்டதான வார்த்தையை நம்ம நிறைவேற்ற முடியாது. ஏன்னா நமக்கு எது முக்கியங்கிறதான் நம்ம கவனிக்கணும். இப்போ உறவினர் வீட்டு விசேஷம்னா அது நமக்கு முக்கியமே இல்லைங்க அப்படின்னு இன்னொரு 2க்கும் போக முடியாது. ஏன்னா உறவினர் வீட்டு விசேஷங்கிறதுல உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் இருக்கலாம், தாய் தப்பன்மா இருக்கலாம். அது எப்பயோ வாழ்க்கையில் எப்போ ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் விசேஷம்னு வரும்போது அது திருமணம் போட்ட நல்ல காரியமாகவும் இருக்கலாம், கெட்ட காரியமாக இருக்கலாம். அதனால் ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் உறவினருங்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாரையும் வைக்கக்கூடாது. ரொம்ப உடன் பிறந்த ஒரு அண்ணன் தம்பி அல்லது அப்பா அம்மா அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால், உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னா தெருவில் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது, நீங்கள் சபைக்கு போகாமல் இருந்துருவீங்களா? அப்படி செய்ய மாட்டோம். ரொம்ப நமக்கு வேண்டியவங்க உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க யாராவது ஒன்றுன்னா நீங்கள் கண்டிப்பாக அன்றைக்கி சபைக்கு போகிறது நீங்கள் முடியாது. ஸோ இந்த மாதிரி அத்தியாவசியமான ஒரு தவிர்க்க முடியாத காரியத்தை நாம் வந்து ஒரு நாள் சபைக்கு வரலைன்னா அது பாவம்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அதே சமயத்தில் என் உறவினர்னா எங்கள் மாமா, மச்சான், அண்ணன், அக்காவுடைய மாமாவுடைய மச்சானுடைய இப்படிலாம் போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா எல்லாரும் உறவினர்கள் தான். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பின்மாத்தில் போயிடுவீங்க. அப்படி கண்டதுக்கெல்லாம் வந்து சபையை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன், ஒரு தடவை 2 தடவை நிறுத்துவீங்க, அப்புறம் 2 தடவை 3 தடவை வந்து அடுத்தடுத்து முக்கியமான வேலை அதை விட பிசாசு கொண்டுகிட்டே வருவான். கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலம் வந்து முன்னுனா தான் சபைக்கே போக முடியும். அப்படி ஆகி போயிடும். அதனால் சபை கூடி வரதில் நீங்கள் தயவு செய்து விட்டுறாதீங்க. ரொம்ப அத்தியாவசியமான சூழ்நிலை. நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் சொல்கிறேன். என்னுடைய மனைவியினுடைய அக்கா மகனுக்கு சென்னையில் கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணம் வந்து சாயங்காலம் நாங்கள் ஃபேமிலியாக போனோம். காலையில் சர்ச்சுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்து நேரம் அங்கே சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு போயிட்டேன். அங்கேயோட நம்ம சர்ச்சில் அட்டன் பண்ணிட்டு அப்படி இங்கே ஏதாவது விசேஷத்துக்கு போகும்போது அந்த ஊரில் உள்ள நம்முடைய சர்ச்சஸ்க்கு போயிட்டு நீங்கள் போகலாம், தவிர்க்க முடியலைன்னு சொன்னால். அதே சமயத்தில் என்னுடைய
மற்ற இந்த 25வது கல்யாணம், 50வது கல்யாணம், கோடல் ஜூபிலி, இயர் ஜூபிலி, வீடு குடியேற போறது இதுக்கெல்லாம் போகவே மாட்டேன் நான். வேணும்னாக்க முன்னக்கூட்டியே போயிட்டு தலையை காமிச்சிட்டு வந்துடுறது, இல்லைன்னா காலையில் போய் அட்டண்டன்ஸ் கொடுத்து வந்துடுறது, இல்லைன்னா கல்யாணம் அவங்க முடிஞ்ச பின்னாடி சாயங்காலம் போய் விசாரிச்சுக்கிட்டு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கொடுத்து வந்துடலாம். அதாவது சபை கூடுவதில் விட்டுறாதபடிக்கு அவங்களோட கூட நம்ம ஐக்கியம் வச்சுக்கலாம். ரொம்ப அத்தியாவசியமான இதுகளுக்கு மட்டும்தான் நம்ம சபை கூடுவதில் விடணும். தங்க நகைகள் சிறு பிள்ளைகளுக்கு கொலுசு அணிவது சரியா தவறா? அதாவது ஒரு காலத்தில் எங்கள் சர்ச்சிலாம் நாங்கள் நகை போட்டிருந்தா ஞாசன்மை கொடுக்க மாட்டோம். அதே மாதிரிக்கு பட்டுச்சல் கட்டியிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். இதான் எங்களுடைய ஸ்டாண்டு. அப்போ அதுலேயும் நாங்கள் வைராக்கியம் பாராட்டி அது வந்து ஒரு பெருசாக நாங்கள் நினச்சோம். ஆனால் பைபிளில் வந்து நகையை அணிகிறது பாவம்னு இல்லை. என்னுடைய மனைவி நகை போடலை, என்னுடைய மகன் நகை போடலை, சாக்பர்னு சொல்லுவார், நானும் என்னுடைய மனைவியை நகை போடலை அப்படின்ட்டு. அந்த நகை போடுறது பாவம் ஒன்றும் பைபிளில் இல்லை. அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதனால் இதுக்கு வந்து உள்ளான ஆவியில் அவங்க நிலைமை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். எதுக்காக போடுறாங்க? உதாரணத்துக்கு வந்து கொலுசு போடுறாங்க பிள்ளைகளுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து கொலுசு போடணுன்ற விருப்பமும் இருக்காது. அது நகை போடுறதோ கொலுசு போடுறதோ அது கேட்காது. பெற்றோர்கள் தான் வந்து இந்த கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் குத்தி இங்கே போட்டு வைப்பாங்க, இங்கே போட்டு வைப்பாங்க. அப்புறம் வந்து நகையை போடுவாங்க, காலில் கொலுசு போடுவாங்க. நான் சில பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கேன், சர்ச்சுக்கு வரும்போது கொலுசு போட்டு இங்கே நடக்கும்போது சலக்குன்னு சத்தம் கேட்கும். அது எல்லாருடைய கவனத்தையும் திசை திருப்போம். ஸோ சர்ச்சுக்கு இந்த மாதிரி கொலுசுலாம் போட்டு போகிறத நான்லாம் எங்கள் சர்ச்சிலலாம் அவாய்ட் பண்ணுங்க கண்டிப்பான்னு சொல்லுவேன். ஏன்னா அது எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கும். ஒரு சைலண்ட்டாக நம்ம சர்ச் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சலக்குன்னு போட்டால் அது. இன்னொன்று என்னன்னாக்கும், அந்த பிள்ளைகள் வந்து அதை கேட்குறதில்ல. உதாரணத்துக்கு இப்படி வச்சுங்க, நீங்கள் வந்து சைவமாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் சைவமாக தான் வருங்க, அசைவம் சாப்பிடாது. அசைவமாக இருக்கிறீங்க, அந்த பிள்ளைகள் அசைவமாக வரும். அப்போ நம்ம அந்த பிள்ளைகளை சின்ன பிள்ளையிலேயே நம்ம தேவ பக்தி உள்ளவங்களை வளர்க்கணும்னா அவங்களுக்கு நகை இந்த மாதிரி அலங்காரங்களுக்கு எல்லாம் ஒரு ஈர்ப்பு இல்லாதபடி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பின்னாடி அந்த பிள்ளைகள் எனக்கு வேணும்னு வாங்கிட்டா சுயாதீனம் கொடுக்கலாம். சின்ன வயசுலேயே நம்ம தான் அதுக்கு ஊட்டி விடுறோம். அந்த சின்ன பிள்ளைய வந்து கறியை சாப்பிடு, மீனை சாப்பிடு, முட்டை சாப்பிடு நம்ம வளர்க்குறதுனால அந்த பிள்ளைகள் வந்து ஆடை அறுக்கும்போது பார்த்துக்கிட்டே போய் கறியை சாப்பிடும் இல்லையா? ஆனால் அதே இது சைவ குடும்பத்தில் வளர்ந்த பிள்ளைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க. கருவாடு சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட. ஏன்? அந்த பிள்ளைகள் சின்னதுலேருந்து அப்படி வளர்க்குறாங்க. அப்போ தேவன் வந்து இந்த பிள்ளைகளை எனக்காக வளர்த்ததுன்னு சொல்கிறது மாதிரிக்க அந்த பிள்ளைகள் வந்து போக வேண்டிய வழியில் சின்ன வழியிலேயே நம்ம சரியான வழியில் காமிச்சிட்டோம்னா அந்த பிள்ளைகள் பின்னாடி வந்து அநேக ஈர்ப்புலேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். அப்போ சின்ன பிள்ளையிலே அதுகளுக்கு கொலுசு நகை இதுகெல்லாம் மாட்டி விட்டு அதுகளுக்கு வந்து அந்த உலக ஆசையை நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா பின்னாடி அதுலேருந்து விடுதலை ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சகோதரி வந்து ரட்சிக்கப்பட்டாங்க, நல்ல ஆவிக்குரிய சகோதரி தான். அவங்ககிட்ட நான் கேட்டேன், ஏன் நீங்கள் நகை போட்டிருக்கீங்க, நீங்கள் அதை கலட்டினா என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நகை போட்டு வளர்ந்துட்டேன், நான் ரொம்ப நிறைய நகை அள்ளி போடணும்னு நான் நினைக்கல, ஆனால் அதை கலட்டினா எனக்கு என்னமோ என்னை ஆடையில் கலைஞ்சிட்டு நான் நிர்வாணமாக இருந்து எப்படி ஒரு வெக்கமாக இருக்குமோ அது மாதிரிக்கே அதை கலட்டுறதுக்கு எனக்கு அப்படி தெரியுது. ஆனால் நான் இதுக்கு மேலே அதிகமாக போட விரும்பலை, போட்டுக்கிற சிம்பிளாக தான் நான் போட்டிருக்கேன், அதை நான் போடணும்னு விரும்புகிறேன்றாங்க. இதை நம்ம எப்படி பாவம்னு சொல்ல முடியும்? ஆக நகை அணிகிறது கொலுசு போடுறது மொத்த சலக்குன்னு கேட்க வைக்கல. அதனால நான் என்ன சொல்லணும்னா, இது மாதிரி சர்ச்சு இப்படி இடங்களுக்குலாம் வரும்போது நீங்கள் தயவு செய்து கண்டிப்பாக அதை தவிர்த்துருங்க. ஆனால் அந்த பிள்ளைகளே கேட்காத ஒன்று அந்த பிள்ளைகளுக்கு பழக்க வைத்து பின்னாடி அந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்போ நீங்கள் நகை போட்டு வளர்த்துட்டீங்க, அந்த பிள்ளைகள் வந்து பெருசாகும்போது வந்து அந்த நகை வேணும்னு தானே சொல்லும். நீங்கள் இப்போ 1 பவுன் இருக்குன்னு வாங்கி போட்டு விடுறீங்க, அப்புறம் அது 50 பவுன் கேட்கும். எதுக்கு நம்ம வந்து அப்படிப்பட்ட ஆசைகளை தூண்டி விடணும்? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிறு பிள்ளையிலேருந்து இப்போ என்னுடைய மகன் இது மகள் நகை போடலை, மருமக சிம்பிளாக போட்டிருக்காங்க, சிம்பிளாக போட்டிருக்காங்க. எங்கள் பேத்திக்கு என் பையன் போடவே இல்லை, காது குத்தவங்கள போடவே இல்லை. அந்த நகை வந்து இல்லை பழுதடைஞ்சு வேறு இதுன்னா கூட அதை உள்ளே வைக்கின்றான். அதனால் அவங்க எதுக்கு சொல்லுவாருன்னா அவங்கவுங்க போகிற வழியில் அவங்கள விட்டுறணும். ஆனால் அதே சமயத்தில் நாம் இன்னொருத்தரை நகை போடாதவங்கள நீங்கள் வந்து போடுங்கன்னு சொல்கிறதோ போடுறவங்கள போடாதீங்கன்னு சொல்கிறதோ நம்ம இன்னொருத்தர்கிட்ட நிர்பந்திக்க வேண்டாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் போடுறீங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அதை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பிள்ளைகளுக்கு கொலுசு போட்டு விட்றோமே எதுக்காக போட்டு விட்றோம்? எல்லாருக்கும் என் பிள்ளை வந்து கொலுசு போட்டுருக்குன்னு சலக்குன்னு தெரியணுமா? சில பெற்றோர்கள் இப்படி சொல்லுவாங்க, அதாவது அந்த சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்த விசில் சத்தம் உள்ள செருப்பு வாங்கி கொடுப்போம் தெரியுமா? அந்த பிள்ளைகள் வந்து அது வீட்டில் எங்கேயாவது ஏதாவது வேலையாக இருந்துருவீங்க, அந்த பிள்ளை எங்கிட்ட எந்திரிச்சு போனால் தெரியாது. அப்போ நீங்கள் வந்து எதாவது சத்தம் கேட்குற மாதிரி செப்பல் போட்டு விடுவாங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் கொலுசை போட்டு விட்டு, ஏன்னா நம்ம எதாவது கவனிக்காமல் அந்த பிள்ளை எங்கிட்ட போயிடக்கூடாது, சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன அங்கே சத்தம் கேட்குது நம்ம பிள்ளை போகுதுன்னு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ரைட்டு, உங்களுடைய உள்நோக்கம் தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளையிலேயே நம்ம தேவ பக்திக்குரிய வழியில் நடத்துகிறது தான் நமக்கு நல்லது.
அதனால தங்க நகை, கொலுசு இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதே சமயத்துல பாவமா இல்லையாங்கிறது உங்களுடைய உள்நோக்கத்தை தான், உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால அதை நம்ம வந்து அடுத்தவங்கள நியாயந்திருக்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து போடுறது விரும்பல, அவ்வளோதான். நானும் ஒரு காலத்துல செயின் போட்டிருந்தேன், மோதிரம் போட்டிருந்தேன். அதெல்லாம் எனக்கு ஆசை இருக்க தான் செஞ்சது. அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி செயினும் போடல, மோதிரம் போடல. சிலுக்கு சிப்பாலாம் போட்டிருக்கேன். மஞ்சள் கலர்ல பட்டு வேஷ்டி கட்டி சிலுக்கு சிப்பா போட்டு செயின்லாம் போடணும்லாம் ஆசையா இருந்துச்சு. அப்படிலாம் என்னை நீங்க இப்ப கற்பனை பண்ணி பார்க்க முடியாதுல்ல. நான் அப்படிதான் ஆசை இருந்தது. இப்ப அதெல்லாம் நனவே. அதனால இதுல பாவம் அப்படின்னு இன்னொருத்தரை நியாயந்திருக்க வேண்டாம். ஏன் செய்யறோங்கிறத நம்மளே நியாயந்திருத்து பார்க்கறது நல்லது. பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைப்பது எப்படி? அதாவது பொக்கிஷம் ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இந்த பூமிக்குரியவுல இருக்கு, ஆவிக்குரியவுல இருக்கு. பூமிக்குரியவுன்னு சொன்னா பணம், நகை, தங்கம், வெள்ளி, வீடு, காரு, பங்களா இதெல்லாமே உலகத்துல வந்து மதிக்கப்படத்தக்கதான பொக்கிஷங்கள் தான். ஆனா பரலோகத்துல இது எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது. அதனால போகும்போது வந்து ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு தாத்தா இறந்து போயிட்டாராம். அவருடைய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பணக்காரராம். ரொம்ப 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா ரொம்ப கஞ்சன். அப்ப ஒரு தடவ அந்த அந்த ஃப்ரெண்டா இருக்கிற தாத்தா வந்து முடியாம இருக்கும்போது கூட வைத்தியம் பார்க்கறதுக்கு கூட அவர் குடுத்து உதவல. அவர் இறந்து போயிட்டாரு. அந்த பேரன் ஒரு நாள் போனான் அவன்ட்ட. தாத்தா தாத்தா அவரு ரொம்ப வயசானவர் தான். போன உடனே அவரு தாத்தாட்ட சொல்லிருக்கான், தாத்தா நீங்க போகும்போது, நீங்க இங்கேருந்து போகும்போது ஒரு சின்ன ஊசி தர்றேன். அத கொண்டு எங்க தாத்தாட்ட குடுத்துருங்க. அவர் டெய்லர் அவரு. டெய்லரு எங்க தாத்தா போகும்போது இந்த ஊசி எடுத்துட்டு போட மறந்துட்டாரு. அங்க எப்படி தைக்க போறாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னானாம். அவர் சரி டேய் அதெல்லாம் எப்புட்றா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னானாம். ஊசிய கூட எடுத்துட்டு போக முடியாதுங்கிறீங்க. அப்புறம் என்னத்துக்கு நீங்க இவ்வளவு காசை சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா? தன் நண்பனுக்கு கூட கொடுத்து உதவயன்னு. அது மாரிக்க பரலோகத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய எந்த பொக்கிஷத்த நம்ம கொண்டு போக முடியாது. ஆனா அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றது மாரிக்க நாம வந்து அநீதமான உலகப் பொருள்களால நண்பர்கள சம்பாதித்துக் கொள்ள முடியும். நம்ம வந்து இதுல மத்தேயு 25ல வாசிக்கிறோம். நான் வியாதியா இருந்தேன், நீங்க பார்க்க வந்தீங்க. நான் வந்து வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நீங்க வஸ்திரம் குடுத்தீங்க. அப்படிலாம் நெறைய நன்மையான காரியங்களை எல்லாம் இங்க வாசிக்கிறோம். அதே மாரிக்கு நம்ம வந்து இங்க மற்ற ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவி செய்றது. அதாவது பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லை. அப்ப அந்த உலகத்துல செல்லுபடியாகக்கூடியது என்னன்னா, இப்ப அமெரிக்கன் டாலர் இந்தியாவுல செல்லாது. இந்திய பணம் இலங்கையில செல்லாது. அப்ப பரலோகத்துல எது செல்லுபடியாகும் அப்படின்னாக்கா, நற்குணங்கள் இங்க நாம செய்யக்கூடியதான நன்மைகள், அதே மாரிக்கு நம்ம வந்து ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்றது, தான தர்மம் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் வந்து அதே மாரி சுவிசேஷம் அறிவிக்கிறோம், ஜனங்கள ரட்சிப்புக்குள்ளாக நடத்துறோம். இப்ப பைபிள்ல என்ன எழுதியிருக்குனாக்கும், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருதுங்கிறார். ரட்சிப்பு வந்து கிரியையினால கிடையாது. நம்ம புண்ணியம் செய்யறதுனால நம்ம ரட்சிக்கப்படவே முடியாது. அது இயேசுனுடைய இரக்கம் தான், தேவனுடைய தயவு தான். அதே சமயத்துல நாம செய்யக்கூடிய நற்கிரியைகள் இருக்குல்ல, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது, மற்றவங்கள பாவ வழியை விட்டு நல்ல வழியில திருப்புறது, இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய நற்கிரியைகள் தான். அப்ப வெளிப்படுத்தும் விசேஷத்துல என்ன வாசிக்கிறோம்? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. மத்தேயு 25ல வாசிக்கிறோம், வலது பக்கமும் இடது பக்கமா பிரிச்சு நீங்க வந்து வாங்க என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக நான் வந்து அவங்க சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த ஸ்தலத்துல நீங்க போங்க அப்படிங்கிறாரு. யோவான் 15ல் நம்ம வாசிக்கிறோம், இதோ நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திருக்கேன், அங்கே வர்றேன் அவனுக்கு. அப்ப அவனுடைய கிரியைகளுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டுங்கிறார். அப்படின்னா ஒவ்வொருடைய கிரியைகளுக்கு தக்கதாக நம்ம எல்லாருமே பரலோக ராஜ்யத்துல இதே மாதிரி ஒரே ஹாலில் உட்காந்துருக்க மாட்டோம். ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேட்டாங்கல்ல, வலது பக்கமும் இடது பக்கமும் என்னுடைய பிள்ளைகள்ல 2 பேர் இருக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, அது யாருக்கு உள்ளதுன்னு எனக்கு தெரியாதுன்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லப்பா நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லல அவரு. அதனால இந்த பூமியில நாம செய்யக்கூடிய நற்கிரியைகள், அதுல இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் காலையில, மற்றவங்களுக்கு ரட்சிப்புக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு திருமணமே பண்ணிக்கிடாம வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நாடு விட்டு நாடு வந்து ஊர் விட்டு ஊர் வந்து தங்களுக்காக ரத்த சாட்சியா மறிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து மேலான ஸ்தலத்துல அங்க இருப்பாங்க. அப்ப அது என்னது? அது அவங்க செய்யக்கூடிய அந்த கிரியைகளுக்கு பரலோகத்துல ஒரு பலன் இருக்குனாக்கா, அது பரலோகத்துல பொக்கிஷம் தானே. ஸோ இட் இஸ் கிவிங் எஸ். இப்போ பொக்கிஷம்னு எதை சொல்றோம்? இங்கே நமக்கு வந்து ஒரு பலன் அளிக்கக்கூடியத, ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறத பொக்கிஷங்கிறோம். களஞ்சியத்தை பெருசா கட்டி நான் சேர்த்து வைப்பேன், அநேக வருஷத்துங்களுக்கு நான் வந்து புசித்து குடித்து பூரிப்பா இருப்பேன்னு, அது ஒரு ஆசீர்வாதம்னு சொல்றோம். ஸோ அதெல்லாம் ஒரு பொக்கிஷம். அதே மாதிரி பரலோகத்துல நமக்கு பலன் தரக்கூடியதெல்லாம் பொக்கிஷம் தான். அப்ப எதெல்லாம் பரலோகத்துல பலன் தரும்? இங்க வந்து தியாகமா செஞ்ச காரியங்கள், உதவியா செஞ்ச காரியங்கள், நன்மையா செஞ்ச காரியங்கள், இது எல்லாமே பரலோகத்துல பொக்கிஷம் தான்.
ஸோ அந்த மாதிரி நற்கிரியைகளை செஞ்சு தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற பொக்கிஷதாரிகளா இருப்போம். இதான் எனக்கு தெரிஞ்ச பதில். திருப்தி இல்லைனாக்கும் வேற யார்கிட்டயும் கேட்டுக்குங்க. ஓகே, அடுத்து. முள் கோபம் மனைவியை அடிக்கும் கணவன்மார்களுக்கும் கணவனை ஆளுகை செய்யும் வருமானத்திற்கு ஏற்ற செலவு செய்யாத எரிச்சல் நிறைந்து உள்ள மனைவிகளுக்கும் தங்களது ஆலோசனை. இந்த கோபம் அப்படிங்கிறது வந்து நம்ம வேணும்னு செய்யாட்டா கூட சிலருடைய சுபாவமே அப்படி இருக்கும். அதை வந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சில பாவங்கள் இப்போ விற்கிற ஆராதனைன்னு உடனே தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து சிகரெட்டு, பீடி அல்லது சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கும். அதுகளில் சில பாவங்களை நம்ம உடனே விட்டுறலாம். சில காரியங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம வந்து உதாரணத்துக்கு கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கோபம் வந்து சதக்குன்னு வந்துடும். அப்போ அந்த முற்கோபம்ங்கிறதும் ஒரு சுவாபம். அதை வந்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம வந்து சாக் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு தடவை கோவப்பட்டீங்கன்னா உடனே மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒவ்வொரு சமயம் நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதுல இருந்து அது நமக்கு வெக்கமாக இருக்கும். மன்னிப்பு கேட்குறது துக்கமாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்ன ஓயாமல் உங்களுக்கு வேற வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது செய்ய வேண்டியது, அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியதுமாங்க. அதுவே நமக்கு வெக்கமாக தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து இப்படி கோவப்படும் போது நம்ம கோவப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா உடனே போய் மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அதுக்கு முன்னக்கூடியே அந்த கோவப்பட்டு முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா வாயை திறக்காம உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறது, அப்புறம் உள்ள இருந்து அது சிலுவையில் அறையிறது. அப்படி நம்ம அடுத்தடுத்த படிக்கு போய் அதை இந்த அதாவது என்னன்னா ஒரு பாம்பு வந்து தலையை நீட்டும்போது ஒரு அடி போட்டோம்னா உள்ளே போய் படுத்துக்கணும், திருப்பி மறுபடியும் ஒரு அடி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துரும். அது மாதிரி தான் இந்த முற்கோபத்தையும் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்காக ஜெபம் பண்ணி வருத்தப்பட்டு ஒரு நாள் வரும், ஐயோ நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை, நான் என்ன மனுஷன் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கனே அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு உடைந்த அளவுக்கு போகும்போது ஆண்டவர் கண்டிப்பாக ஜெயம் தந்துடுவார். இதே மாதிரி அந்த மனைவிமார்களை அடிக்கும் கணவன்மார்கள் இதெல்லாம் வந்து அவங்க ரட்சிக்கப்படவே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இந்த அடிக்கிறது இதெல்லாம் ஒரு பார்பேரிக் ஆக்ட். கை நீட்டி இன்னொருத்தர் அடிக்கிறது, அது பிள்ளைகளை அடிக்கிறதுல கூட நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கோபத்தில் பிள்ளைகளை அடித்தா கூட அது வந்து தவறு தான். அதுக்காக தான் வந்து நான்லாம் எங்கள் வீட்டில் 3 கம்பு வச்சுருந்தேன். 3 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு கம்பும் சைஸ் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைக்கு விளக்கு மாற்று குச்சி திண்டி இருக்குனாக்கா அடுத்த பிள்ளைக்கு ஒரு சைஸு, அடுத்த ஒரு பிள்ளைக்கு சைஸு. ஏன்னா அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக அவங்களுடைய புரிந்து கொள்ளும் திறனிக்கு தக்கதாக தான் நம்ம வந்து அந்த பனிஷிங் ராட் இருக்கணும். அதே மாதிரி தான் இப்போ மனைவி கணவன்கிறவங்க வந்து ஒரு மெச்சூர்டு ஒரு நல்ல ஒரு வாலிப வயசுல தான் திருமணம் பண்ணுறோம். அதனால் அந்த ஸ்டேஜில் போய் ஒருத்தர் அடிக்கிறதுங்கலாம் அது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமானது. கண்டிப்பாக வந்து அப்படிப்பட்ட புருஷர்கள் யாரும் வந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறதுக்கே நீங்கள் வந்து வெட்கப்படணும். அதனால் தயவுசெய்து கை நீட்டி மனைவி அடிக்கிறோம் அப்படிங்கிறது சரி. அதே மாதிரி மனைவி புருஷனை அடித்தாலும் தப்பு தான். ஏன்னா சில வீடுகள் அதுவும் நடக்குது. அதனால் தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்து சமமான அந்தஸ்தில் தான் நம்ம நினைக்கணும். அதனால் அடிக்கிறதுங்கிறது வந்து 2 பேருமே பண்ணக்கூடாது. பிள்ளைகளை அடிக்கிறது கூட நம்ம கட்டாயமாக அடிச்சு தான் ஆகணும்லாம் கிடையாது. அந்த பிள்ளைகள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லாதனால பைபிள் எழுதியிருக்கு, டு ஸ்பேர் த ராட் இஸ் டு ஸ்பாயில் த சைல்டு. பிள்ளையை வந்து அடிக்காமல் ராடை பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா பிள்ளை கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. அதனால் பிள்ளைகளுக்கு அது வந்து மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனையின் பிறம்பு அதை விடுதலையாக்கும் எழுதியிருக்கும். அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அது புரிந்து கொள்ள மன பக்குவம் இல்லாத போது அதுக்கு அடித்து அதுக்கு ஒரு படிப்பினையை உண்டு பண்ணுறோம். அது கண்டிப்பாக மனைவி அடிக்கக்கூடாது. அப்புறம் வந்து வருமானத்திற்கு அதை கணவனை ஆளுகை செய்யக்கூடியதான மனைவி. சகோதரிகள் தயவு செய்து கவனிக்கணும். பைபிள் தெளிவாக சொல்லுது, புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துறதுக்கு அல்லது போதிக்கிறது கூட நான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது இல்லைன்னு பவுல் எழுதுறார். புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துறது வந்து இன்னொரு பார்பரிக் ஆக்ட் தான். அப்படி செய்யவே கூடாது. அப்படி யாராவது இருந்தா சரி கண்டிப்பாக மணந்துருமா. ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அடங்கி இருக்க வேண்டிய புருஷனுக்கு அடங்கி இருக்க வேண்டிய ஒரு மனைவி வந்து புருஷனையே அடைக்கால நினைக்கிறது வந்து அது கண்டிப்பாக தப்பு. அப்படி செய்யவே கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து இன்னும் அந்த பகுதியில் வந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் நீங்கள் அப்படி செய்யும்போது மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை உங்களுடைய புருஷன் விளங்கி கொள்ளாமல் இருக்கலாம் அல்லது ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். பைபிளில் வந்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்குனாக்கும், ஒருவேளை உங்களுடைய கணவன்மார்கள் வந்து அவிசுவாசிகளாக இருந்தாலும் உங்களுடைய கற்பொழுக்கம் உள்ள கீழ்ப்படிதலில் நடக்கை பார்த்து தான் அவங்க ரட்சிக்கப்படணும். போதனை கூட பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. புருஷனுக்கு மனைவி போதனை கூட பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. அப்படி இருக்கையில்
அவங்களுக்கு எதிர்த்து பேசுறது, கலகம் பண்றது, அவங்கள ஆளுகை செய்யறதுங்கிறது கண்டிப்பா தப்பு. நீங்க கண்டிப்பா மனம் திரும்பணும். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னா, ஜெபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு சமயம் நீங்க அப்படி செஞ்சுட்டீங்கன்னா, உங்களுடைய மனசு புண்படுத்தக்கூடிய உங்க புருஷன்ட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். உங்கள சரி செய்துள்ளணும். நம்ம எல்லாருமே தவறக்கூடியவர்கள் தான். அப்படிப்பட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தோம்னாக்கா, ஒவ்வொரு முறையும் நம்ம விழுகும்போது மன்னிப்பு கேட்டு, சீர் பொருந்தி அடுத்த முறை வந்து அப்படி செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கடுத்து வருமானத்திற்கு ஏற்ற செலவு செய்யாதவங்க. உலகத்துல ஒரு பாட்டு இருக்கு. அதாவது வரவுக்கு மேலே செலவு செய்தால் அவனும் திருடனும் ஒன்றாங்கன்னு. அளவுக்கு மேல செலவு செஞ்சா கடன் தான் வாங்கணும். இங்க கடன் வாங்கிட்டு ஏற்கனவே வருமானம் கம்மியா இருக்கு. அப்புறம் எப்படி திருப்பி குடுக்க முடியும்? அப்புறம் வட்டி குட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இருக்க இருக்க வந்து ரொம்ப மோசமான நிலைமை போயிரும். அதனால வந்து வருமானத்துக்குள்ள வாழ்றதுங்கிறது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி தான். நான்லாம் ஒரு காலத்துல வந்து வேலை பார்க்கும்போது வாரம் நண்டு, மீன், கறி எல்லாம் எடுத்துட்டே தான் இருப்போம். வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா அன்னைக்கு கறி எடுக்கணும். திங்கட்கிழமைனா சந்தை எங்க ஊர்ல. அன்னைக்கு வந்து மீனோ, நண்டோ கண்டிப்பா அப்படி. அப்புறம் நான் வந்து கடன்படாம வாழணும். நம்ம வந்து இதுல வாசிக்கிறோம் ரோமர் 13:8 அன்பினால் அன்றி வேற ஒன்றுக்கும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள். வருமானத்துக்குள்ள வாழ்க்கை நடக்கும். பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ் அண்ட் யூ ஷுட் நாட் ஆஸ்பயர் ஃபார் வாட் யூ ஆட் நாட் டு. அப்ப நீங்க வந்து இல்லாதத அதாவது உங்ககிட்ட இல்லாத வருமானத்தை எப்படி செலவழிக்க முடியும்? அப்போ வருமானத்துக்கு மிந்தி செலவழிச்சா கண்டிப்பா கடன் படுவீங்க, சாட்சி இழந்து போயிருவீங்க. அதனால வருமானத்துக்கு உள்ளதான் வாழணும். மற்றவங்கள பார்த்து நீங்க காப்பி அடிக்கக்கூடாது. மற்றவங்க வந்து பர்த்டே கொண்டாடுறாங்க, வெட்டிங் டே கொண்டாடுறாங்க, ட்ரெஸ் புதுசு புதுசா எடுக்கிறாங்க, அல்லது வந்து வாகனங்கள் வாங்குறாங்க. உங்க வீடுகளில் வந்து நிறைய வசதிகள்லாம் இருக்கு. அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வருமானத்துக்கு மிஞ்சி நீங்க செலவழிப்பீங்க, கடன் படுவீங்க, சாட்சி இழந்து போயிருவீங்க. ஒவ்வொருடைய வருமான வரம்பையும் தேவன் தான் நிர்ணயிக்கிறார். எனவே உங்களுடைய வருமானம் என்னவோ அதுக்குள்ள தான் நீங்க வாழணும். நாங்களே எங்க பிள்ளைகளுக்கு நான் வீடு கட்டும்போது கடன் படாம வீடு கட்டணும்னு நினைச்சேன். அப்பெல்லாம் எங்க பிள்ளைகளுக்கு வந்து வெளியூர் போறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கும். அது வெளியூர் போகும்போது மட்டும்தான் போடும். ஏன்னா அடிக்கடி ட்ரெஸ் எடுக்க முடியாது. கடன் படக்கூடாதுன்னு நினைச்சதுனால. நான் வீடு கட்டினேன், 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் பல வருஷமா நான் ரட்சிக்கப்பட்டு 42 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலேயே நான் வந்து ரூ. 1 கூட கடன் இல்லாம தான் இருக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அப்படி வருமானத்துக்குள்ள வாழணுங்கிற நம்ம தீர்மானம் எடுத்தோம்னா தேவன் நமக்கு உதவி செய்வார். அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்ம பிளான் பண்ணும்போது தேவன் கண்டிப்பா உதவி செய்வார். அதனால நான் வந்து சில நேரங்கள்ல நான் சொல்றது உண்டு. உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா நீங்க உங்கள்ட்ட இருக்கிற நகையவோ அல்லது இடத்தையோ கூட வித்து நீங்க கடன் அடைங்கன்னு. சில நேரங்கள்ல என்னை கேள்வி பண்ணியிருக்காங்க. பரிசுத்தர் இப்படி சொன்னாரு. அன்னைக்கு நான் வித்திருந்தேன்னா இப்ப நான் ஓட்டாண்டி ஆயிருப்பேன். இப்ப நான் வந்து அன்னைக்கு நான் வந்து கடன் வாங்கி அப்படி இப்படி செஞ்சுட்டேன். இன்னைக்கு பாருங்க நகையெல்லாம் விலை ஏறிடுச்சு. நான் இப்ப நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆனா அந்த வீட்டுல சமாதானம் இருக்கான்னு இருக்காது. நீங்க பைபிள்ல எழுதியிருக்கு. இந்த ஊர்லயே இந்த உலகத்துல நீங்க 100 அத்தனையா பெற்று அதோடு கூட உபத்திரவத்தை அனுபவிப்பீங்களா எழுதியிருக்கு. உபத்திரவம் சேர்ந்தே தான் வரும். அதனால நீங்க வந்து கடன் வாங்காம வாழ்றதுக்கு பிரயாசப்படுங்க. கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைச்சிட்டு உலகத்துல கூட சொல்லுவாங்க. கடன் இல்லாத கஞ்சி கால் வயிறு போதும்பாங்க. நீ கால் வயிறு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ரேஷன் அரிசி சாப்பிட்டாலும் பரவாயில்ல. கடன் படாம வாழ பிரயாசப்படுங்க. வருமானத்துக்குள்ள வாழாம ஒரு கணவனோ அல்லது மனைவியோ ஆடம்பரமா செலவழிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து இன்னொருடைய வருமானத்துல தான் அவங்க அந்த கடனை அடைக்க முடியும். அது எப்படி இருந்தாலும் தப்பு தானே. அதனால அப்புறம் எரிச்சல் நிறைந்த உள்ள மனைவி, அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நான் முதல்ல சொன்ன மாதிரி முன்கோபம், எரிச்சல் இதெல்லாம் வந்து நம்முடைய சுவாபம். அதை உடனே நம்ம வந்து மேற்கொள்ள முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தப்பு பண்ணும்போதெல்லாம் நம்ம மனம் வருந்தி திருந்தி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது இட் மே டேக் சம் இயர்ஸ். சில நேரங்களில் வந்து கோபத்திலிருந்து விடுதலை ஆகிற சில வருஷங்கள் கூட ஆகலாம். சில பாவங்கள் சீக்கிரம் விடுதலை ஆகிடலாம், சில பாவங்கள் அப்படி முடியாது. அதனால பரவாயில்ல, நீங்க நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து பிரயாசப்படுங்க. கண்டிப்பா நீங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சபைக்கு வர பணம் இல்லை என்றால் என்ன செய்வது? அதாவது அத்தியாவசியமான நம்முடைய தேவைகளுக்கு தேவைவன் கண்டிப்பா பணத்தை தருவார். நாம வந்து ஒருவேளை என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு எதிர்பாராத விதமா வந்துருச்சுனாக்கும் நம்ம வந்து போகாம இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா சபைக்கு வரலைன்னா பாவம்லாம் கிடையாது. அதே சமயத்துல தொடர்ச்சியா நீங்க வந்து பணம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கும் மற்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு உங்களுக்கு பணம் இருக்குதான்னு பாருங்க. மற்ற காரியங்களுக்கு ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு பைபிள் படிக்க நேரமே இல்லை அப்படின்னா. தூங்குனீங்களா? சாப்பிட்டீங்களா? அதுக்கு மட்டும் எப்படி நேரம் இருந்துச்சு உங்களுக்கு? இந்த தூங்குறதுல கொஞ்சம் நேரத்தை குறைச்சிக்கிட்டு நீ வந்து பைபிள் படிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாரு. அப்ப நம்ம கண்டிப்பா செய்யணும்னு நினைச்சா அதுக்கு வந்து முடியும். நேரம் இருக்கும், பணம் இருக்கும். ஆனா நாம வந்து சபைக்கு போறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னா சர்வசாதாரணமா எல்லாத்துக்குமே வந்து நேரம் எல்லாம் பார்த்துக்கிடும், சபை இல்லை, இது பணம் எல்லாம் பார்த்துக்கிடும்னு சொல்லுவோம். அப்படி செய்யக்கூடாது. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கிறது தேவன் அறிவா.
உண்மையிலே உங்களுக்கு எப்படியாவது சபைக்கு போனா நான் பார்த்துருக்கேன். சபைக்கு ஒரு சிலர் பிள்ளைகளுடைய கொலுசை வித்துட்டு, நகையை வித்துட்டு, பண்ட பாத்திரம் யூஸ் பண்ணாத பழைய பாத்திரத்த வித்துட்டுலாம் வந்து போயிருக்காங்க. நான் என்னுடைய வீட்டிலேயே ஒரு முறையெல்லாம் வந்து எங்க மனைவிக்கு அந்த காலத்து இவ்வளோ பெரிய இந்த வெண்கல இதெல்லாம் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் சும்மா தான் கவுத்தி கிடைச்ச வருஷமே செலவுக்கு இல்லைன்னு அதெல்லாம் தூக்கி வித்துட்டு கடன் படக்கூடாதுங்கிறதுக்காக. அப்ப நீங்க வந்து சபைக்கு கண்டிப்பா போகணும் அப்படின்னு நினைச்சா, உங்களுக்கு தேவன் ஏதாவது ஒரு வழிய குடுக்க முடியும். சபைக்கு போறத அசட்டை பண்ணும்போது உங்களுக்கு நீங்க வந்து பணம் இல்ல, என்னத்த போக அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த மாரி வந்து அத வந்து ஒரு காரணமா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இட் இஸ் எ டூல் ஆஃப் எஸ்கேபிசம். அதாவது தப்பித்துக் கொள்வதற்கு பணம் இல்ல, காசு இல்ல, அதனால வரலைன்ட்டு. ஏதோ ஒரு நாளைக்கு அப்படி இருந்துச்சுன்னா பரவால்ல. நீங்க சபைக்கு போட்டா பரவால்ல இருங்க. ஆனா தொடர்ச்சியா அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கும், நீங்க வந்து ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவர்ட்ட கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் வந்து சபை விடுறது அளவுக்கு நம்மள விடமாட்டார். என்னிடம் பணம் உள்ளது. வெளிநாடு செல்வதும், விலை மதிப்புள்ள கேட்ஜெட்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதும் சரியா? அதாவது என்னுடையவை யாவும் உன்னுடையவைகள்னு ஆண்டவர் சொன்னார். நம்மட்ட பணம் இருக்குன்னா, அந்த பணம் எல்லாமே நம்முடையது நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து கேளுங்கள் கொடுக்கும். அதாவது கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு எழுதியிருக்கு. நம்ம பணம் இருக்குங்கிறதுக்காக நீங்க வெளிநாடு போறத விடுங்க. விலையேறப்பட்ட பொருள் வாங்குறத விடுங்க. நீங்க ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்கிற பேர்ல கூட உங்கள்ட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக குடுத்தீங்கன்னாக்கும், அது உங்களுடையதுன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாருன்னா, என்னுடையவை யாவும் உம்முடையவள். அப்ப கேட்கிற எவனுக்கும் கொடுன்னா குடிக்கிறதுக்கு ஒருத்தன் கேட்கறான். அப்ப குடுத்துருவீங்களா? அப்பவே வந்து நம்ம ஞானமா ஜெபம் பண்ணணும். ஏன்னா இந்த நாட்கள்ல வந்து நடிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மள வந்து ரொம்ப இல்லாதவங்கள நடிச்சு நம்ம பணத்த வாங்கிட்டு போறவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால நம்மகிட்ட இருக்கிறத செலவழிக்கும்போது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஞானத்த தாங்க. உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் செய்யக்கூடாது. அதாவது பாவமா இல்லையாங்கிறத விட, இது தேவனுக்கு பிரியமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா நலமா இருக்கும். இப்ப வந்து நான் ஆடம்பரமான ஒரு பொருள் வாங்குறேன். இது பாவமா இல்லையான்னு கேட்டா, அது பாவம் இல்லாம இருக்கலாம். ஆனா தேவனுக்கு பிரியமா? பிரியம் இல்ல. அப்ப என்கிட்ட பாவம் இருக்குங்க, பணம் இருக்குது. ஏன் பணம் தான். தூக்கி இப்படி எறிஞ்சிட்டு போறேன். அது வந்து பாவமா? பாவம் இல்ல. உங்க வீட்ல சோறு இருக்கு. கேர்லெஸ்ஸா தூக்கி வெளிய போடுறீங்க. பாவமா? அது எப்பவோ பறவையோ என்னமோ ஒண்ணு தின்னுட்டு தான் போகும். அது பாவமானா பாவம் இல்லாம இருக்கலாம். ஆனா தேவனுக்கு பிரியமா? இல்ல. ஆண்டவர் என்ன சொன்னார்ன்னா, யோவான் 8:29ல நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளே செய்கிறபடியினால தேவன் என்னை தனியே இருக்க விடவில்லைன்னாரு. அப்ப பாவமா இல்லையான்னு கேட்கறத விட தேவனுக்கு பிரியமா இல்லையான்னு கேளுங்க. அப்போ உங்களுக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கும். பணம் இருக்கு வெளிநாட்டு போகலாமா? வெளிநாட்டு போனா பாவமா? பாவம் இல்ல. தேவனுக்கு பிரியமா? பிரியம் இல்ல. ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யறதுக்கு கூட தேவனை சார்ந்து செஞ்சாரு. யோவான் 5:30, 5:19 அங்கெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 11:27 எழுதியிருக்கு. அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. வானத்திலும் பூமியிலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுன்னு ஆண்டவர் சொன்னாரு. எல்லா வல்லமையும் இருந்தது. செத்தவன உயிரோடு இருப்பதுக்கு வல்லமை இருந்தது. யோவான் 10ல படிச்சு பாருங்க. அப்ப எல்லா வல்லமையும் இருக்கு. யோவான் 5, 6, 10 அங்கெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. எல்லா வல்லமையும் இருக்கு. அவருடைய ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் இருக்கு. எடுக்கவும் அதிகாரம் இருக்கு. செத்தவன உயிரோடு எழுப்ப பிதாவுக்கு அதிகாரம் உள்ளது போல அதிகாரம் இருக்கு. ஆனாலும் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று தானாக எதையும் செய்ய மாட்டார். இப்போ உங்ககிட்ட பணம் இருக்கு. தானா செய்யறோம்னா என்ன அர்த்தம்? அதானே செல்ஃபு. அதானே செல்ஃப் வில்லு. ஆண்டவர் என்ன சொன்னார்? என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. அப்ப தேவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறவங்க, பணம் இருக்கு நான் வெளிநாடு போறேன், பணம் இருக்கு நான் தான தர்மம் பண்றேன், பணம் இருக்கு அடுத்த ஆள்கிட்ட கொடுத்தேன், பணம் இருப்பு இந்த பொருளை வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்காம, அது தேவனுக்கு சித்தமா? இது எனக்கு தேவையா? அப்படின்னு கேட்டு நம்ம செய்கிறது தான் நல்லது. சபைக்குள் உள்ள சகோதரர் அல்லது சகோதரி என்னிடம் கோபித்துக் கொண்டு மூஞ்சை திருப்பினால் எப்படி எதிர்கொள்வது? அதாவது ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையாதவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் மூஞ்சியை திருப்பிட்டு போறாங்கன்னா, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, ரோமர் 12:18 நினைக்கிறேன். கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமா இருங்கன்னு எழுதியிருக்கு. அப்ப நீங்க வந்து அவங்களோட சமாதானமா இருக்க விரும்புறீங்க. நீங்க பேசணும்னு போறீங்க அல்லது விஷ் பண்றீங்க. அவங்க இன்னும் வளர்ச்சி அடையல. அவங்க வந்து ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுட்டு உங்கள தவிர்க்கிறாங்க. அல்லது வந்து திருப்பிட்டு போறாங்கன்னாக்கும், நீங்க வம்பா போய் கைய பிடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறத விட, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு நீங்க வந்து அமைதியா இருந்துருங்க. அடுத்த முறை ஒரு வேளை ரியலைஸ் பண்ணி அவங்க திருந்தி வரலாம். அதனால கூடுமான வரைக்கும் நம்ம சமாதானமா இருக்கணும் போலே கட்டாயமா சமாதானம் இருக்க முடியாது. ஏன்னா 2 பேரும் மனம் ஒப்பி வந்தாதான் நம்ம சமாதானமா இருக்க முடியும். இணக்கமா இருக்க முடியும். அதனால உங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள உங்க மனசுல மன்னிச்சுட்டு, அவங்கள நேசிக்கிறதுக்கும்,
அவங்களுக்கு ஒருவேளை உங்க தரப்புல மன்னிப்பு இருந்து அதுல பாவம் இருந்து தவறு இருந்து அதனால தான் அவங்க திருப்பிட்டு போறாங்கன்னா நீங்க மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகலாம். நீங்க வந்து உங்களுக்கு என்ன காரியம்னே தெரியல, நீங்க போய் பேச போறீங்க, அவங்க பேசல, அவங்க திருப்பிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க விட்டுறலாம். தொடர்ச்சியா அப்படி இருந்துச்சுனாக்கும் ஏதாவது நல்ல ஆவிக்குரிய சகோதரர்கிட்ட ஆலோசனை கேட்டு அவங்ககிட்ட நீங்க பேசலாம். என்ன காரணத்தினால இப்படி போறீங்க, நான் அதை தப்பு பண்ணியிருந்தேன் சொல்லுங்க, மன்னிச்சுக்கிடுங்க, நான் திருந்துறேன் அப்படின்னு சொல்லலாம். அதையும் அவங்க வந்து சொல்லாம அப்படியே மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா பெட்டர். நம்ம மட்டும் சமாதானமா இருந்துட்டு நம்ம இருந்துக்கிறோம் வேண்டியது. என்னுடைய வீட்டு காரியங்களை, அதாவது கடன், கணவன் மனைவி சண்டை, பண விஷயம் மூப்பர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வது ஞானமா புத்தீனமா? அதாவது பர்பஸா வந்து மூப்பொருளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா மூப்பொருள் வந்து போலீஸ்காரர்கள் கிடையாது. அவங்கெல்லாம் நம்முடைய அண்ணன் தம்பி மாதிரி தான், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க தான். அதே சமயத்தில் நம்ம வீட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே அவங்களுக்கு போய் சொல்லணும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. பர்பஸா தெரிவிக்க வேண்டியது இல்லை, பர்பஸா தெரியக்கூடாதுன்னு நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை நம்மளே சரி பண்ணிக்கிறோம். அதை போய் இன்னொருத்த சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சில தவறுகள் நடக்குது, நீங்களே சரி பண்ணிக்கிறீங்க, அதை போய் மூப்பர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தெரிவிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதே சமயத்தில் தொடர்ச்சியாக அவங்களுக்கு அது மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்குலாம் வந்து யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு கெட் அலாங் வித் ஈச் அதர், ஒருவரோட சமாதானமாக இருக்கிறதுக்கு முடியலை, அல்லது ஏதாவது அடிக்கடி ஏதாவது ஒரு காரியத்தில் சண்டை வருது, பிரச்சனை வருதுனாக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்கிட்ட சொல்லி ஆலோசனை பெறுறது நல்லது. பர்பஸாக போய் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் பர்பஸாக மறைக்கணும்னா எதுக்காக மறைக்கிறோம்? வெளியரங்கமாகறதுலாம் வெளிச்சமாக இருக்குது, வெளியரங்கம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். திருடன் இருட்டிலே திருடுவான். திருடன் வந்து ஒளியில் வர்றதுக்கு விரும்ப மாட்டான். ஏன் வெளியில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? அப்போ எதையோ மறைக்க விரும்புகிறோம்னு அர்த்தம். மறைக்கிறோம்னு என்ன அர்த்தம்? தட் இஸ் டார்க்னஸ் இல்லையா? ஒளியை விரும்புகிறவங்க வெளியரங்கமாக இருப்பாங்க. அதனால் பர்பஸாக வந்து மூப்பொருளுக்கு தெரியவே கூடாதுன்னு மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் போய் மூப்பொருட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா மூப்பொருள் வந்து நமக்கு உதவி செய்கிறதுக்காக நம்மளோட கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த சகோதரர்கள் தான். அதனால் எல்லாத்தையும் போய் அவங்களுக்கு சொல்லி அவங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தொடர்ச்சி அவங்க வீட்டில் இருக்கு, நீங்களாம் சரி செஞ்சுக்கிற முடியலைன்னு சொன்னால் அவங்ககிட்ட ஆலோசனை பெறுவது நல்லதான். பர்பஸாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதனால பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் ஏதோ தவறு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் பார்த்து மனம் திரும்பிக்கிறோம். கடனில் இருந்து விடுதலையாவது எப்படி? அதாவது ஒன்று செலவுகளை குறைக்கணும், இல்லை வருமானத்தை கூட்டணும். அப்போ தான் நம்ம கடன்படாது வாழ முடியும். தேவையற்ற செலவுகள் இருந்துச்சுன்னு சொன்னால், நான்லாம் ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் என்ன பண்ணேன்னா, கடன் இருக்கும்போது சகோதரருடைய ஆலோசனைப்படி வரவு செலவுலாம் எழுதுவேன். ஒரு பக்கத்தில் வந்து சில பேர் வந்து ஒன்றுக்கு மற்றெல்லாம் எழுதி வைப்பாங்க. நான் அப்படியெல்லாம் பழக்கம் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் நம்ம அப்படி எதுக்கெல்லாம் நம்ம செலவழிக்கிறோம், கால் எவ்வளவு, தின்பண்டங்கள் எவ்வளவு, நான்லாம் ஒரு காலத்தில் எழுதியிருக்கேன். அப்போ வந்து வீடு கட்டியிருக்கிற சமயத்தெல்லாம் வந்து என் மனைவிட்ட சொல்லுவேன், இந்தந்த செலவெல்லாம் கட் பண்ணணும், தின்பண்டத்துக்கு ரொம்ப செலவழியுது, இதை குறைக்கணும், இப்படி சில இது போகும்போது கடைசியில் போய் டீயை கட் பண்ணும்போது என் மனைவி அவ்வளோதான் சாக்கடிச்ச மாதிரி வைக்கிறப்பேன். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே கீழே காலைல எந்திரிச்சோடனே முதல்ல வீட்டில் டீயை போட்டு குடிச்சிட்டு தான் விவசாய குடும்பம் போவாங்க. அங்கே போய் கை வச்சா சாக்கடிச்சிருச்சு. அதனால தான் வேண்டாம். அப்படி சில செலவுகளை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதான் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிப்போம், தேவையில்லாத செலவுகள் ரொம்ப இருக்கும். அப்போ எதுலாம் நம்ம வந்து செலவு வந்து வீணான செலவுகள் இருக்குது, எதை தவிர்க்க முடியும், எது அவசியமான செலவு, எது தேவையில்லாத செலவுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஒருவேளை தொடர்ச்சியாக கடனில் இருக்குது, கடன் வருதுன்னா வருமானத்துக்குள்ள ஒரு விபத்துனால கடனே, எதிர்பாராத செலவு, அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. அதை நம்ம பாவம் நினைக்க வேண்டியதில்லை, சீக்கிரமாக அதை அடைச்சிட வேண்டியதான். அதே சமயத்தில் ரெகுலராக நம்ம வருமானத்துக்கு மிஞ்சி செலவு வருது அப்படின்னா நீங்கள் ஒரு கணக்கு எழுதி பாருங்க, வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு. அப்போ வருமானத்தை பெருக்க முடியுமா, இல்லை செலவில் எதை கண்ட்ரோல் பண்ணலான்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து செலவுகளை குறைக்க முடியும். சப்போஸ் வந்து அரிசியில் செலவு கூட வருது, ரேஷன் அரிசி சாப்பிடுங்க. இல்லைன்னா அரிசியிலே கொஞ்சம் 75 ரூபாய்க்கு அரிசி வாங்கலாம், 50 ரூபாய்க்கு அரிசி வாங்கலாம், கொஞ்சம் குறைவான இதில் வாங்கிக்கிறங்க. அது மாதிரி வந்து அதிகமாக நீங்கள் கறி மீன் வாங்குறீங்க, அல்லது வந்து துணிமணியில் காசு செலவழிக்கிறீங்க, தின்பண்டத்தில் காசு செலவழிக்கிறீங்க, கொஞ்சம் குறைங்க. அப்படி தான் நம்ம வந்து எதில் செலவு கூட வருதுங்கிற பார்த்து செலவு குறைக்கணும். ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைக்கணும், அவசியமில்லாத செலவுகளை குறைக்கணும், அல்லது நியாயமான செலவுகள்லையே கொஞ்சம் குறைச்சி. இப்போ நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா நீங்கள் 5000க்கும் ட்ரெஸ் எடுக்கலாம், 500க்கும் ட்ரெஸ் எடுக்கலாம், 100 ரூபாய்க்கும் ட்ரெஸ் எடுக்கலாம். அப்போ எந்த மாதிரி நம்ம வந்து செலவை குறைக்கும்னு திட்டமிட்டிங்கனாக்கும் கண்டிப்பாக நீங்கள் கடன்படாமல் வாழ முடியும். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, கஷ்டம் கிடையாது. 2 பேரும் ஒத்துழைக்கணும், அதுதான் முக்கியம். சபை கூடுகை நேரங்களில் சிறு பிள்ளைகளை அமைதியாக வைப்பதில் பெற்றோர்களின் பங்கு என்ன? பிள்ளை வளர்ப்பில் தாய் மற்றும் தந்தையின் தனித்தனி பங்கு என்ன?
இப்ப சபை கூடி வரும்போது பிள்ளைகள் அமைதியா வைப்பது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா, அந்த சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது, அவங்க எங்கேயும் தவழ்ந்துட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைகள வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஒண்ணு தனிமையான இடத்துல உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சரி, நாம வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு இல்லாம விளையாட்டு ஜாமான் அல்லது ஏதாவது அதுகளுக்கு தின்பண்டங்கள் குடுத்து, அது ரொம்ப தொந்தரவு குடுக்குற நேரத்துல அத பண்ணிக்கலாம். ரொம்ப தொந்தரவு குடுக்குதுன்னா, வெளியில தூக்கிட்டு போய் மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வச்சுக்கலாம். அது ஞானமான செயல். அதுல வந்து தாய் தான் பெரும்பகுதி. சின்ன பிள்ளைகள பொறுத்தவரைக்கும் தாய் தான் அத கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல போயிடுச்சு அப்டின்னா, பைபிள்ல எபேசியர் 6ல எழுதியிருக்கு. தகப்பனுக்கு தான் அட்வைஸ் பண்ணியிருக்கு. பிள்ளைய வளர்க்கறது குறித்து என்ன எழுதியிருக்கு? பிதாக்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கோபமூட்டாமல் கர்த்தருக்கேற்ற போதனையிலும் சிட்சையிலும் வளர்ப்பீர்கள்ன்னு. அதனால வந்து தகப்பன் தான் பிள்ளைய வளர்க்கறதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால அந்த பிள்ளைகள வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா, அதாவது பால் குடி மறந்து அந்த பிள்ளைகள் வந்து தாயை விட்டுட்டு தனிமையா இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துருச்சுனாக்கும், அப்புறம் 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒரு தாயே நமத்திக்கிட்டே இருந்துச்சுனாக்கா, அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கு வரல வீட்ல இருக்கேன்ருவாங்க. அதனால கொஞ்ச நேரம் அவங்க வச்சிருந்தாங்கன்னா, கொஞ்ச நேரம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னா, ஒரு பிள்ளைய அவங்க பார்த்தா, இன்னொரு பிள்ளைய நம்ம பார்த்துக்கலாம். சின்ன பிள்ளைகளும் வந்து தாயோடு இருந்தா தான் அவங்க பால் குடுக்குறதோ, தூங்க வைக்கிறதோ முடியும். அதனால சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது தாயினுடைய கண்ட்ரோல்ல தான் அவங்க இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போயிடுச்சுனாக்கும், யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2 பேருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிய ஷேர் பண்ணிக்கிறணும். அதான் நல்லது. அதனால பிள்ளைகள் வந்து இங்கிட்டு, இங்கிட்டு ஓடுறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு கண்ணுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து சர்ச்சுக்கு வந்தோனே அவங்க உட்காந்துருக்காங்க, நம்ம பாட்டுக்கு இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகள என்ன செய்றாங்க? எங்க பார்க்குறாங்க? அவங்க வந்து கவனிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து பின்னாடியும் கவனிக்காம விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களா? பேசிட்டு இருக்காங்களா? அப்படிலாம் பார்க்கணும். அங்கேயே வச்சு அடிக்கக்கூடாது. வீட்டுக்கு போயி அத சொல்லி, இந்த மாரி நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு வார்ன் பண்ணணும். ஒரு தடவ, 2 தடவ வார்ன் பண்ணிட்டு கேட்கலைன்னா, அடுத்தாப்புல வந்து அடி குடுத்துற வேண்டியதுதான். அப்படி குடுத்தீங்கன்னாக்கா, அத அங்கனக்குள்ளே வச்சுக்கிட்டு சில பேர் கூட்டி கொண்டு வெளியில வச்சுக்கிட்டு அடிக்க கத்த கத்த அதடி அப்படிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா, அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு கௌரவம் இருக்கு. 2வது எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு சர்ச்சுக்கு வரும்போது சொல்லி கூட்டிட்டு வரணும். புரியிற வயசு வரும்போது, சர்ச்சில அங்க இங்க போடக்கூடாது. நீ இப்படி தான் இருக்கணும். நீங்க தப்பு பண்ணீங்கன்னா வீட்டுக்கு வந்து உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னாக்கா, நீ வந்து இன்னைக்கு சேட்டை பண்ணாம இருந்துட்டீன்னா, அப்பா உனக்கு சாக்லேட் தருவேன். அல்லது பாசிட்டிவா, அதாவது ஒண்ணு என்கரேஜ் பண்றது. அவன் சில பிள்ளைகள் அதுல நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து பேசாம இருந்துட்டீன்னா, நீ வீட்டுக்கு வந்தோனே உனக்கு ஒரு ரிவார்டு தருவேன் அப்படின்ட்டு, நீங்க ஏதோ அந்த பிள்ளைக்கு பிடிக்கிறது வந்து ஒரு சாக்லேட்டோ, ஒரு கடலை மிட்டாய் ஏதோ ஒண்ணு குடுத்தீங்கன்னா கூட, அந்த பிள்ளைகள் வந்து அந்த என்கரேஜ்மெண்ட்ல வந்து ரொம்ப பேசிஃபை ஆயிருவாங்க. சில பிள்ளைகள் வந்து எப்படின்னா, அதுக்கு சரியா வராது. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யணும்னா, அந்த பிள்ளைகளுக்கு வந்து கம்பெடுத்து மிரட்டி தான் பண்ணணும். சில பிள்ளைய நீங்க நொய்ய நொச்சாலும் ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கும். மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள். ஒண்ணுக்கும் மசியாத இருக்கத்தான் செய்யும். அப்ப நம்ம தான் சரி தேவன் இவங்க மூலமா நம்மள மாத்த விரும்புறாருன்னு நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதுதான். வேத வாசிப்பிற்கும் ஜெபத்திற்கும் நான் எவ்வளவு நேரம் ஒரு நாளில் ஒதுக்க வேண்டும்? அதாவது இதுக்கு வந்து கட்டாயமா இவ்வளோ நேரம் ஒதுக்குன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு வந்து நான் இப்ப ஆண்கள் இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டு போலாம். பெண்கள்னா காலையில எந்திரிச்சோனே அவங்களுக்கு தொடர்ச்சியா வேலை இருக்கும். அவங்க டீ போடுறதோ, பாத்திரம் கழுவுறதோ, சமைக்கிறதோ, பிள்ளைகள ரெடி பண்ணணும், வீட்டுக்காரங்கள ரெடி பண்ணணும். அப்பன்னா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் சொல்ல முடியாது. அப்ப வந்து இந்த உலகத்துல பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, "நீ வந்து பணத்துல தசமபாகம் குடு, நேரத்துலயும் தசமபாகம் குடுன்னு." அதெல்லாம் வந்து ரீசனபுளான ஒரு இது கிடையாது. அதனால பைபிள்ல எங்கேயுமே வந்து இவ்வளவு நேரம் ஒதுக்குன்னு இல்ல. பைபிள் படின்னு இருக்கு. பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, வே சகோதரர்களோடு கூட ஐக்கியப்படுறது, இதெல்லாம் வந்து 3 வேளை சாப்பாடு மாரிக்கே. அதுல ஒண்ணு குறைஞ்சாலும் உங்களுக்கு இப்ப ஒரு வேளை சாப்பிட்டா அது எப்படி? அப்படி பலகீனம் தான். அதனால நீங்க வந்து பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்கவங்களுடைய நேரம், வசதிக்கு தகுந்தாற்போல ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமே ஒழிய, இவ்வளோ நேரம் பைபிள் படி, இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணலாம் நம்ம கட்டாயமா யாருக்கும் சொல்லவே முடியாது. ஒரு சிலர் வந்து ஊழியக்காரர்கள் வந்து ரொம்ப அன்ரீசனபிள் டிமாண்ட்லாம் வைப்பாங்க. அப்புறம் ஜாக்கே வந்து அதெல்லாம் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சோர்ந்து போயிடுவீங்க. கில்ட்டி கான்ஷியன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிலாம் நம்ம எடுக்க வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ, இப்ப ஒரு காரியத்த செய்றதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு அல்லது ஒரு ஆணும், பெண்ணும் பழகுறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து அதிக நேரம் செலவழிக்கன்னு தான் விரும்புவாங்க. ஸோ, நமக்கு பைபிள்ல படிக்கிறதுல ஒரு ஆர்வத்த தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான்லாம் ஒரு காலத்துல ஆரம்பத்துல பைபிள் படிக்க ஆரம்பிக்கும்போது, என் மனைவியும் பிள்ளையும் தூங்குவாங்க. நான் போய் வந்து பக்கத்து ரூம்ல லைட்டு போட்டுக்கிட்டு பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பேன். தூக்கம் வரும்போது பைபிள் அடிச்சேன்னா தூக்கம் ஓடி போயிரும். தூக்கம் ஓடி போய் ஏன்னா அதில என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட படிச்சேன். இப்ப அப்படி கிடையாது. இப்பல்லாம் வந்து நான் லிமிட்டடா தான் படிக்கிறேன். ஏன்னா இப்ப எத்தனையோ தடவ நான் பைபிள் படிச்சுட்டேன். அதனால இப்ப வந்து ஒரு லிமிட்டடா தான் படிக்கிறேன். ஆனாலும் வந்து இவ்வளோ நேரம் படிக்கணும், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணலாம்னு நான் டைம் வச்சுக்கிட்டே கிடையாது.
எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம், எவ்வளோ நேரம் உற்சாகமாக பண்ண முடியுமோ பண்ணு. சில பேரை பார்த்துருக்கேன், குடும்ப ஜெபம்னு வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் போட்டு அறுத்துக்கிட்டு இருப்பாங்க. 2 பேர் உற்சாகமாக இருப்பாங்க, 4 பேர் தூங்கி விழுந்துட்டு எப்படா பிடிக்க அறுத்துக்கிட்டே இருக்காருன்னு நினைப்பாங்க. அப்படி வேண்டாம். நீங்கள் 5 நிமிஷம் முன்னாலும் உற்சாகமாக பண்ணுங்க. அதுதான் முக்கியம். உற்சாகமாக பண்ணணும். உற்சாகம் இல்லாமல் கட்டாயமாக பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு இதாக போயிடும். நான் மாதத்தில் ஓரிரு வாரம் மட்டுமே சபைக்கு வருகிறேன். சரீரமாகிய சபையில் நான் அங்கமாக உள்ளேனா இல்லையா? அதாவது இந்த கேள்வி இப்படி வச்சு பாருங்களேன். ஒருத்தர் வந்து மிலிட்ரியில் இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு எத்தனை தடவை வருவார் வருஷத்துக்கு? ஒரு தடவை வருவார். வெளிநாட்டில் இருக்காரு, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். அவர் வீட்டில் அங்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா? முடியாது. அதே சமயத்தில் அவர் பக்கத்து ஊரில் தான் இருக்கிறாரு, வீட்டுக்கு வர முடியும், ஆனால் அவர் வர்றதில்ல. அப்போ அவர் வீட்டில் மெம்பராக இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அவர் வீட்டில் வந்து உண்மையிலேயே வந்து லீகலாக ஒரு மெம்பர் தான், ஆனால் ஒரு உண்மையிலே அவர் அங்கே கிடையாது. அதனால நீங்கள் சபை கூடி வர்றதுக்கு முடியும், ஆனால் நீங்கள் 2 தடவை தான் வர்றீங்க சும்மா அப்படின்னாக்க நீங்கள் அங்கமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் முடியாது உங்களால். அப்படிப்பட்ட இப்போ உதாரணத்துக்கு ஷிஃப்ட்டில் இருக்கிறாங்க. இதெல்லாம் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஃபாரின் கம்பெனிஸில் அவங்களுக்கு வந்து டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு மாறி மாறி வரும். அவங்க எத்தனை தடவை லீவ் போட முடியும்? முடியாது. அப்போ நம்ம ஏதோ மாதத்தில் ஒரு நாள் வர்றாங்க. இப்போ சபையே இல்லாத ஊரில் இருக்கிறாங்க, அவங்க வந்து மாதத்தில் ஒரு தடவை வர முடியாது. ரொம்ப தூரதலையில் இருப்பாங்க, மிலிட்ரியில் இருப்பாங்க. அப்போல்லாம் என்ன பண்ண முடியும்? ஸோ இது வந்து சபைக்கு எத்தனை தடவை வர்றாங்கங்கிறத வச்சு அவங்க அங்கமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. முடிஞ்சு வரலைன்னா அவங்க அங்கமாக இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்க வந்து லீகலாக அங்கமாக இருப்பாங்க, ஆனால் அவங்க உண்மையிலே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தே ஆர் நாட் ரியலி மெம்பர் ஆஃப் தி சர்ச். வரவே முடியலைங்கிற ரீசன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கும் அவங்க வருஷத்துக்கு ஒரு இடம் வந்தாலும் சபையில் அங்கே தான். இப்போ மிலிட்ரியில் இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, திருவிருந்தில் நாங்கள் பெர்மிட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஸ்பிரிச்சுவலாக நல்லா தான் இருக்கிறாங்க. அதனால வந்து நாங்கள் தவிர்க்கிறது கிடையாது. அதே சமயத்தில் வந்து வர முடியும், ஆனால் அவங்க வந்து அசட்டாக இருந்துட்டு திருவிருந்துங்க மட்டும் வந்தாங்கன்னாக்கா ப்ளீஸ் டோன்ட் பார்ட்டிசிபேட்னு சொல்லுவோம். ஏன்னா மெம்பர் கிடையாது. அதனால் இது வந்து எத்தனை முறை வர்றோங்கிறது பொறுத்து இல்லை, ஹவு தே ஆர் கமிட்டட் டு த சர்ச், வெதர் இட் இஸ் ரெகுலர்லி வர்றதுக்கு பாசிபிளா இல்லையா, முடிஞ்சு வராமல் இருக்காங்களா இல்லை முடியாமல் இருக்கிறாங்களா, அதை பொறுத்து தான் நம்ம இது பண்ண முடியும். பரிசுத்த ஆவியானவரை பெறுவது தனிமையிலா அல்லது சபை கூட்டங்களிலா எது எளிது? அதாவது இதுவும் அதே மாதிரிக்க வந்து நம்ம ஒரு வரைமுறை சொல்ல முடியாது. அதாவது பொதுவாக எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணும்போது வந்து நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு பாரத்தோடு கூட யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணும்போது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து தனிமையில் போய் ஜெபம் பண்ணும்போது வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ வேணாலும் தேவ ஆவியானவர் வந்து நம்மளை நிரப்ப முடியும். அதனால் இது எளிதா அது எளிதான்னு சொன்னோம்னாக்கும் சபையில் வந்து கூடி ஜெபம் பண்ணுறது எளிது. ஆனால் நீங்கள் ஆர்வமாக இருந்து எங்கே வேணாலும் தேவன் நிரப்ப முடியும். இது ஒன்றும் இது ஈஸின்லாம் என்னால் சொல்ல தெரியல. கண்டிப்பாக வந்து நினச்சா ரெண்டுமே ஈஸி தான். சபையை கூடி வரும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு காமன் ஃபோக்கஸ் இருக்குது, ஒருங்கிணைக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாடர்ன் கிறிஸ்டியன் சாங்ஸ் கேட்பது சரியா? அதாவது இந்த மாடர்ன் கிறிஸ்டியன் சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போல்லாம் வந்து நிறைய அந்த ராக் மியூசிக் மாதிரிக்க ரொம்ப சினிமாவை காப்பி அடிச்செல்லாம் சில இது வந்துருச்சு. இதை இப்படி கேட்குறத விட கேட்பது சரியாக தவறாதவங்க விட அது பக்தி விருத்தியை உண்டாக்குதான்னு பார்க்கணும். நமக்கு வந்து பக்தி விருத்தியை உண்டாக்குச்சுன்னா ஓகே. பக்தி விருத்தி இல்லைனாக்கும் அந்த சினிமா பாணியில் ஆட்டம் போடுறது, பாட்டு படிக்கிறது, அதெல்லாம் வந்து அது வார்த்தைகள் வந்து கிறிஸ்துவ வார்த்தைகளாக இருக்கும், பட் ஸ்பிரிட் வேற ஸ்பிரிட். அதனால் அதை தவிர்க்கிறது தான் நல்லது. சோர்வு, அசதி, உடல் பலவீனங்கள் மத்தியில் தேவன் மேல் உள்ள அன்பும் விசுவாசமும் குறையாமல் காத்துக்கொள்வது எப்படி? அதாவது இப்போ நான் என்ன செய்வேன்னா, சில நேரம் வந்து எனக்கு டயர்டாக இருக்கும். அப்போ நான் என்ன செய்வேன்னாக்கும் செல்ஃபோனில் மெசேஜை போட்டு விட்டுட்டு நான் படுத்துருவேன். அப்படின்னாக்கும் நான் இப்போ வந்து பிரிஸ்காக இருக்கேன்னா உட்காந்து பைபிள் படிக்கலாம், அல்லது செய்தி கேட்கலாம், ஜெபம் பண்ணலாம். இப்போ எனக்கு டயர்ட்னஸ் எல்லாருக்கும் ஒரு ஆண்டவரே கூட அவர் போட்டில் எல்லாரும் போகும்போது படுத்தார், ஓய்வு எடுத்தாருலாம் இருக்கு. அதனால் படுக்கிறது, ஓய்வு எடுக்கிறது, பலகீனமாக இருக்கும்போது நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் தப்பே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கிறிஸ்டியனாக பைபிள் படிச்சுட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கை தான் முக்கியம். அதனால் பலவீனமாக இருக்கிறோம்னா அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து அந்த டயத்தை எப்படி நமக்கு பிரயோஜனப்படுத்திக்கலாம்னு பார்க்கலாம். ஒருவேளை பாடல் கேட்கலாம் சோர்வாக இருக்கும்போது, அல்லது நம்ம இல்லைன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். அது ஒன்றும் பாவமே கிடையாது. அதனால் அந்த நேரத்தில் உங்களால் எதை பக்தி விருத்திக்கு ஏதோ பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம். அதில் வந்து பலகீனமாக இருக்கிற நேரத்தில் உங்கள் பலகீனம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட நேரம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற்போல் நீங்களே பிளான் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் இப்படி தான் செய்வேன். எனக்கு சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்குனாக்கும் ஏதாவது மெசேஜ் போட்டு படுப்பேன். சமயத்தில் பாதி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தாளாட்டின மாதிரி இருக்கும், தூங்கிடுவேன். திடீர்னு முழிப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பாவம் கிடையாது.
கிடைக்கக்கூடிய நேரத்த நம்ம பக்தி விருத்திக்கு ஏதோ பயன்படுத்திக் கொள்றோம். பலவீனமா இருக்கும்போது, சோர்வா இருக்கும்போது கொஞ்சம் தூங்கிட்டோம்னா, அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸோ உங்களால எப்படி முடியுமோ அத ட்ரையல் அண்ட் எரர்ல தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சபையில் ஒருவரோடு ஒருவர் உள்ள ஐக்கியத்தை எப்படி வளர்ப்பது? அதாவது டெலிபரேட்டா நம்ம பிளான் பண்ணணும். ஐக்கியத்த வளர்க்கறது வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து சந்திக்கும்போது வந்து நம்ம அ ஒரு பேர்ல ஒருவருக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா மன்னிக்கலாம். நம்ம உங்களோட வந்து ஃபெல்லோஷிப் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னொருத்தர் விரும்பலைன்னா நம்ம பண்ண முடியாது. அதனால ஐக்கியத்த வளர்க்கறதுக்கு பிரயாசப்படுங்க. நேரத்த பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. டெலிபரேட்டா நம்ம பிளான் பண்ணி நம்ம இந்த நேரத்தில நம்ம ஐக்கியப்படுவோம்னு சொல்லி கூடி நம்ம ஐக்கியத்த இது பண்ணலாம். மற்றபடிக்கு வந்து நம்ம இருதயத்துல வந்து வெறுப்பு, கசப்பு, மன்னிக்க முடியாத சுபாவங்களுக்கு இடமளிக்காம இருந்தோம்னாலே, நம்ம வந்து டெய்லி கூடுனா தான் ஐக்கியம்னு அர்த்தம் கிடையாது. எப்ப கூடி வர்றோமோ அப்பொழுது மனம் திறந்து பேசக்கூடியதான ஒரு விடுதலை இருந்துச்சுன்னு சொன்னா ஃபெல்லோஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெல்லோஷிப் வித்தியாசம் என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் பீயிங் டுகெதர், ஃபெல்லோஷிப் இஸ் டூயிங் டுகெதர் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். அதாவது எப்படின்னா, இப்ப ட்ரெயின்ல போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. பஸ்ல போகும்போது டெவலப் ஆகுது. அது வந்து பீயிங் டுகெதர். ஃபெல்லோஷிப்னாக்க தேவனை மையமாக கொண்டு ஒரு காரியத்தை இணைந்து செய்யக்கூடுமானால், அது ஃப்ரெண்ட்ஷிப்பை விட கொஞ்சம் ஒரு படி அதிகம் தான். தட் இஸ் ஃபெல்லோஷிப். நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதை எப்படி உறுதிப்படுத்துவது? அதாவது உலகத்துல அந்நிய பாஷை பெற்றா தான் ஆவியை பெற்றுக்கொண்டோம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நாம வந்து பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு வேதத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்கும், பேதுரு வந்து பரிசுத்த ஆவியினால முதல்ல பெற்றுக்கொண்டார். அப்புறம் நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்டோன்னே என்ன ஆச்சுனாக்கும், பெலன் வந்தது அவங்ககிட்ட. போல்டா வந்து முதல்ல பயந்து போய் ஒதுங்கினவங்க, பெண்கள் வேலைக்கார பெண்கள்கிட்ட கூட மறுதலிச்சுட்டு போனவங்க, பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா தைரியமான ஒரு சாட்சிகளா நின்றாங்க. அவங்க வந்து சிலுவையில் அறையும் போது கூட என்னை தலையில அறைங்கன்னு சொன்னாராம். அது மாதிரிக்க. அதனால முதல் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, வி ரிசீவ் பவர், போல்ட்னஸ். அதாவது ஆவியில வந்து ஒரு பலன். இப்போ என்னையெல்லாம் வந்து ஊர்ல தள்ளி வைக்கிறேன், சோசியல் பாய்காட் பண்றேன், உனக்கு தண்ணி விட மாட்டேன், விவசாயம் பண்ண என்ன வந்தாலும் சரி, கல்ற தர மாட்டேன், கல்யாணத்துக்கு வர மாட்டேன், நல்ல இடத்துக்கு வர மாட்டேன், பொண்ணு தர மாட்டேன், நீ ஒண்ணுமே தர வேண்டாம் போயா, போனால் போட்டு போங்க, எனக்கு ஆண்டவர் இருக்காரு போதும். இந்த தைரியம் எங்கிருந்து வருது அப்படின்னாக்கும், ஊரே வெறுத்தாலும் சரி, உறவுகள் வெறுத்தாலும் சரி, என் எதிர்காலம் என்ன ஆகும், செத்தா கல்ற கிடைக்குமானுங்கிற கேள்வி வந்தாலும் கூட தேவன் எனக்கு உதவி செய்வாருங்கிற ஒரு தைரியமும் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் வருது பார்த்தீங்களா, அதுதான் பரிசுத்த ஆவியார் தரக்கூடிய முதல் அடையாளம். அப்புறம் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு தேவன் தரக்கூடிய பலம், தேவனுடைய வார்த்தையிலிருந்து கிடைக்கக்கூடிய போதனைகள், இது எல்லாமே வந்து பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கான அடையாளம் தான். கனிகள் தான் முக்கியம். அதே மாதிரி அந்நிய பாஷையை ஒரு அடையாளம் எடுத்துக்கொண்டா, இப்ப நிறைய அந்நிய பாஷைகள் வந்து போலியா இருக்கு. அதனால அந்நிய பாஷையும் ஒரு அடையாளம் தான். பட் அது வந்து மெயினான அடையாளம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆவிக்குரிய கனிகளும் நமக்கு ஆவியில பெறக்கூடிய போல்ட்னஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு உண்டான நல்ல அடையாளம். சில சமயங்களில் ஆண்டவர் வியாதிகளையும் நோய்களையும் அனுப்பி நம்மை சிட்சிக்கிறார். நமக்கு வருகிற நோய் மற்றும் வியாதிகள் ஆண்டவரின் சிட்சையா அல்லது நமது உடல் பராமரித்தலின் தவறா? அதாவது சில நேரங்கள்ல பாவத்தின் விளைவாக வியாதி வந்திருக்கு. யோவான் 5:14 படிச்சு பார்த்தேன், நீ போய் இனி பாவம் செய்தேன்னு சொல்லுவார். யோவான் 8ல அந்த குருடனை சுகமாக்கி என்ன செய்வாரு, அதிக கேடானதொன்றும் வராதபடிக்கு நீ போய் என்ன செய்யாத, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லுவார் இல்லையா? இல்ல சாரி, அந்த பெத்தஸ்தா குளத்துல இருந்து வந்தவர்ல. அதாவது ஒரு இடத்துல வியாதியிலிருந்து சுகமானவங்கள்ட்ட நீ அதிக கேடானதொன்றும் வராதபடி நீ போய் இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லுவாரு. இன்னொரு இடத்துல வந்து இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவனுடைய பாவமா இவன் பெற்றோர்கள் செய்த பாவமான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்வார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமையை விளங்கும்படிக்கு இப்படி செஞ்சார் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னாக்கும், பாவத்தினாலே வியாதி வரலாம், பாவம் இல்லாமையும் இயற்கையினால வியாதி வரலாம். சில இது வந்து இயற்கை மீறுதலாம். இப்ப நம்ம சரியா தூக்கம் இல்லை, அல்லது வந்து பனியில் நனைகிறோம், அல்லது டஸ்ட் அலர்ஜி இருக்கு, தும்மல் வருது, சளி பிடிக்குது, இது பாவமானட்டா பாவம் கிடையாது. இயற்கையை மீறுறதுனால கூட வரலாம். அதனால நோய் வர்றதுங்கிறது வந்து பாவத்தினால மட்டும்தாங்கிறது கிடையவே கிடையாது. பாவத்தினாலையும் வரலாம். ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, அதிக கேடானதுன்ட்டு வராதபடிக்கு நீ போ இனி பாவம் செய்யாது. அப்ப பாவத்தினாலையும் வியாதி வரலாம், பாவம் இல்லாதையும் வரலாம், இயற்கை மீறுதனாலையும் வரலாம், அல்லது ஜெனட்டிக்கல் இதனாலையும் கூட வரலாம். அதனால நாம வந்து இதனாலதான் வியாதி வருதுன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. தேவனுடைய சிக்ஷையாகவும் சில வியாதிகளை தேவன் அனுமதிக்கலாம். அது வந்து டெம்பரரி. அப்ப அந்த ரிசல்ட் என்னங்கிறது நம்ம பார்க்கணும். அது நன்மைக்கு ஏதுவா இருக்குது அப்படின்னு சொன்னா சரி, அது தேவனை அனுமதிச்சுதான் எடுத்துக்கலாம், தேவனுடைய சிக்ஷையாவை எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் அ ரிசல்ட், அது ஒண்ணு. ரெண்டாவது, நாம வந்து இது தேவன் வந்து நமக்கு அனுமதிக்கிறார், அது எல்லாத்துலயுமே உண்மைதான். ஆவியில் நிரம்புகிற அனுபவம் உண்டு. ஆவியில் ஞானஸ்தானம் பெறுவது என்பது எவ்வாறு வேறுபடுகிறது? ஆவியில் நிரப்புறதுங்கிறது வந்து
பீயிங் ஃபில்டு ரீஃபில்டு, அதாவது திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படக்கூடிய அனுபவத்தை ஃபில்டுங்கிறோம். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்க காத்திருங்கள்னு சொல்லுவாரு. 2வது அதிகாரத்துல அவர்கள் நீங்க வந்து பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள்னு இருக்கும். நீங்க ஜலத்தினால யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தால் பரிசுத்த ஆவியினால் அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானங்கிறது முதல் முறை நிரப்பப்படக்கூடிய அனுபவம் பைபிள்ல ஞானஸ்நானம்னு எழுதியிருக்கு. நீங்க அந்த வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1:2ல அந்த அனுபவம் பெற்ற இடத்துல நிரப்பப்பட்டார்னு எழுதியிருக்கும். அதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் பெறுவீர்கள்னு எழுதியிருக்கும். அப்ப ஞானஸ்நானம்ங்கிறது முதல் முறையாக நிரப்பப்படக்கூடிய அனுபவத்தை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படக்கூடிய அனுபவத்தை வந்து ஞானஸ்நானம் எழுதியிருக்கு. மறுபடியும் நிரப்பப்படுதல் எழுதியிருக்கும். ஃபில்டு ரீஃபில்டு. ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் இஸ் கால்டு பேப்டிசம். அப்ப நிரம்பி வழியக்கூடிய ஒரு அனுபவத்தை தான் ஞானஸ்நானம் சொல்றோம். பெறுவதுங்கிறது வந்து நம்ம இந்த லூக்கால்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாங்க அப்படின்னா ரிசீவிங். இப்போ வந்து வாட்டர்ல இருந்து ஒரு பாட்டிலில் கொஞ்சமா எடுக்கிறதும் தண்ணி இருக்கு. அதே சமயத்தில் நிரம்பி வழியிறது வந்து ஓவர் ஃப்ளோயிங்னு சொல்றோம். அதுதான் ஃபில்டுன்றோம். பட் வந்து முதல் முறையா ஃபில்அப் பண்றத பேப்டிசம். நான் சமாதானம் உடையவனாக இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் சமாதான குறைவு ஏற்பட்டாலும் மிகவும் சோர்ந்து போகிறேன். வீட்டில் சமாதானமுள்ள வாழ்க்கை இல்லாத போது சபையில் குற்ற மனசாட்சியுடையவனாக இருக்கிறேன். ஆராதிக்க கூட முடியவில்லை. எப்படி நான் ஜெய வாழ்க்கை வாழ்வது? இது வந்து நம்முடைய மனதை பொறுத்ததான ஒரு காரியம்தான். இதை வந்து ஜெபத்தினால தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும். நான் வந்து சமாதான உடையவனாக இருந்தாலும் நம்ம ஸ்பிரிச்சுவலாக இன்னும் மெச்சூர்டாக இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு வந்து ஜெபத்தை தவிர பரிசுத்த ஆவியானவருடைய ஞானமும் வழி நடத்தலும் வேணும். ஜெபம், தேவனுடைய கிருபை. பாவத்தை மேற்கொள்றதுக்கு தேவனுடைய கிருபை தவிர வரையே இல்லை. கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருந்தால் பாவம் நம்மளே மேற்கொள்ள மாட்டாது. குற்ற மனசாட்சிங்கிறது வந்து அவிசுவாசத்தில் வரக்கூடியது. அதனால நம்ம எல்லாரும் தவறக்கூடியது தான். தேவன் வந்து போலீஸ்காரர் கிடையாது, அவர் நம்முடைய அப்பா தான். அதனால தவறுனால எழுந்துருங்க, அவர் கண்டிப்பா மன்னிப்பார். ஏன்னா 7 முறை விழுந்தாலும் நீதிமான் எழுந்திருப்பான்னு நிறைய இருக்கு. குற்ற மனசாட்சிங்கிறது தேவன் தரக்கூடியது கிடையாது. தட் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் கண்டம்னேஷன். ஸ்பிரிட் ஆஃப் கண்டம்னேஷன்ங்கிறது வேற. அது வந்து நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது சாத்தானுடைய ஆவி. நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணி டிசிப்ளின் பண்றது வேற. அது வந்து தேவன் நம்ம வளர்றதுக்கு எதுவாக செய்கிறார். அதனால ரிசல்ட் வந்து உங்களுக்குள்ள குற்ற உணர்வுடைஞ்சு சோர்ந்து போறீங்கன்னா தட் இஸ் நாட் ஃப்ரம் காட். அப்ப நீங்க குற்ற உணர்வுடைஞ்சு சோர்ந்து போறீங்கன்னா அது தேவனால் உண்டானதல்ல. நீங்க மனம் திரும்புங்க, விசுவாசத்துல நீங்க சிறப்படுங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் வந்து அப்பா, அவர் போலீஸ்காரரே கிடையாது. எத்தனை முறை விழுந்தாலும் எழுதிருங்க, கண்டிப்பா தேவன் மன்னிப்பார். கள்ள போதனை என்றால் என்னன்னு ஒன்று. அதாவது கள்ள போதனை என்னன்னா வேதத்துக்கு முரணான போதனைகள் எல்லாம் வந்து கள்ள போதைகள் தான். அதாவது தேவன் சொல்லாததை சொல்றான்னு சொல்றது, கூட்டி குறைச்சி பேசுறது, தேவன் காட்டுற வழியை விட்டு தவறான வழியில போகும்படியான போதனைகள். அதை ஆசை காட்டி இருக்கலாம், அல்லது குற்றப்படுத்தியும் இருக்கலாம், பயமுறுத்தியும் இருக்கலாம், அல்லது நம்மளை வந்து ரொம்ப விசாலமான ஒரு வழியை காண்பிக்கிறது போல இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, தேவன் சொல்லாததை சொன்னது போல சொல்றதோ அல்லது கூட்டி குறைச்சி மெய்யப்படுத்தி பேசுவதோ கண்டிப்பா வந்து அது கள்ள போதனை தான். காட் பிளஸ் யூ ஆல்.